தமிழ்நாட்டின் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது என்ற விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணையதளம் சொல்லக்கூடிய தரவு என்னவாக இருக்கு, எந்தெந்த பகுதியில் இப்ப மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா தேவப்பிரியன், வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மெல்ல மெல்ல கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அது மையம் கொண்டிருக்கிறது. 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னையிலிருந்து அது 400 கிலோமீட்டர் தொலைவில் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே வருகிறது. வடக்கு வடமேற்கு திசையில தான் நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நேற்று இரவிலிருந்தே சென்னையை பொறுத்தளவிற்கு லேசான மழை பெய்து வருகிறது. கரையை நெருங்க நெருங்க சென்னைக்கு அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து 7 கிலோமீட்டர் வேகத்திலேயே நகர்ந்து வருவதன் காரணமாக கரைக்கு மிக அருகாமையில் நாளைய தினம் நாளை காலை அல்லது நாளை மதியத்திற்குள்ளாக கரையை நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சமயங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கடலோர மாவட்டங்கள், சென்னை வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டத்திற்கு இன்று மதியம் 3 மணியிலிருந்து இரவு, நாளை காலை, நாளை மதியம் என ஒரு நாள் முழுவதுமே வந்து கனமுதல் மிக கனமழை, ஒரு சில சமயங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதி கனமழை அப்படின்றது வந்து 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிவை உருவாக்கும். ஒரு நாள் முழுவதுமே வந்து 21 சென்டிமீட்டர் அதி கனமழை பெய்யுமா அப்படின்னா அந்த மாதிரியான எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை. ஒரு சில சமயங்கள், அதாவது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை நோக்கி வரும் பொழுது அந்த காற்று குவியல் வந்து மழை மேகங்களை வந்து தொடர்ந்து கடற்பரப்பை நோக்கி நகர்த்திய வண்ணமே இருக்கும். வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் சேர்ந்து மழை மேகங்களை வந்து நிலப்பரப்பை நோக்கி நகர்த்தும். அதனால்தான் நம்ம வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்றோம். வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமடைந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய தினமும் நாளைய தினமும் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்க போகிறது. அது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மூலமாக நமக்கு ஒரு பெரிய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது அப்படின்றத நம்மளால புரிவாகி இருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுப்பாங்க. ஆனால் தற்பொழுது வரை அது புயலாக உருமாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று குறைவாக இருப்பதாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி.